வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு வெரைட்டி ரைஸ், கலந்த சாதம், எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். இது கத்திரிக்காய் சாதம். வாங்கி பாத் அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா வாங்கி பாத் அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் புளி விடுவா, கசகசா யூஸ் பண்ணுவா. நான் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாத என்னுடைய ஸ்டைலில் பண்ணுற கத்திரிக்காய் சாதம். நான் எப்படி ஆற்றுல பண்ணுவேனோ அது மாதிரி பண்ண போகிறேன். நான் இதில் இன்றைக்கி வெங்காயம் யூஸ் பண்ணல. வெங்காயம் தேவைப்படுறவா கத்திரிக்காயோட கூட சேர்த்து வெங்காயமும் வதக்கி பண்ணிக்கலாம். வெங்காயம் வேண்டாங்கிறவா வெறுமை இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த சாதத்துக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும். அது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் தனியா. மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு 4 மிளகா போடுறேன். அப்புறம் 2 ஏலக்காய் அப்படியே போட்டுக்கோங்க. கிராம்பில் வேறு காரம் இருக்கும், அதனால் மிளகாலாம் பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 கிராம்பு போடுறேன். சின்ன பீஸ் பட்டை, இது என்னென்னு கேட்டீங்கன்னா கொப்பரைக்காய் இல்லாதவா என்ன பண்ணலான்னு கேட்டால் தேங்காய் வேணும்னா இதோட கூட வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லை எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னா தேங்காய் கொப்பரைக்காய் எதுவுமே இல்லாமல் கூட நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். இந்த நல்லா செவக்க வறுத்தாச்சு. இது எல்லாத்தையும் அடுப்பை அணைச்சிட்டேன். ஆறுன அப்புறமா இதை பொடி பண்ணின்னு வந்துடுறேன். பொடி பண்ணின்னு வந்த அப்புறம் பார்க்கலாம். நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். நிலக்கடலை ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போடுறேன். கடுகு வெடிச்சுருக்கு. ஸோ 1 ஸ்பூன் கிட்டக்க கடலைப்பருப்பு போடுறேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போடுறேன். ஏன் நான் முன்னாடியே கடலையை போட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா, இது பச்சை கடலை. ஸோ அப்போ தான் கொஞ்சம் நல்லா வறுபடும். கருவேப்பிலை, மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். ஸோ மஞ்சப்பொடிலாம் நல்லா எண்ணெயில் நல்லா வறுபட்டுச்சுன்னா கத்திரிக்காயை போட்டுடலாம். கத்திரிக்காய் அது மாதிரி நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். என்ன கத்திரிக்காய் யூஸ் பண்ணலான்னா உங்கள் சௌகரியம். பச்சை கத்திரிக்காய் நீளமாக இருக்குமே, அந்த பச்சை கத்திரிக்காய் கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
அப்படி இல்லைன்னா நம்மளோட உஜாலா கத்திரிக்காய் உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அதில் பண்ணலாம். இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு போடுறேன். ஸோ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுத்தோ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணின்னு வந்துட்டோம் பாருங்கள், ஜோராக ரெடி ஆகிடுத்து. இந்த பொடியை இதில் போட்டுடலாம். நான் இந்த சாதத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் பொடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் நிறையா கூட பண்ணி வச்சுருந்து எப்போ வேணுமாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுப்பை அனுப்பிச்சிட்றேன். இது என்னென்னு கேட்டீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் 1 கப் வெடித்து வச்சுருந்தேன், அது இதில் ஆட் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ் தான் போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஃப்ளேவருக்கு தான். பச்சரிசி புழுங்கரிசி உங்கள் சௌகரியம், நீங்கள் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டுக்கோங்க. பட் இது போட்டால் ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் அண்ட் ஒரு அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். அது அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் எப்படி எல்லோரும் இது உதிரி உதிரியாக வருது அப்படின்னு சொல்லி கேட்பேன். குக்கரில் வைக்கிறேன்னா 1:1.5 தண்ணி வைங்க போகிறோம். ரைஸ் குக்கரில் வைக்கிறேன்னா 1:1.5 வச்சேனால் கூட சரியாயிடும். இது சாதத்தில் நான் உப்பு போடல, இப்போ சாதத்துக்கு உப்பு போட்டுடலாம். நத்திங் டிஃப்ரென்ஸ் எனக்கு கேட்டேன்னா அவள் வந்து இதில் புளி விடுவா, நான் புளி விடலை. இதில் கசகசா ஆட் பண்ணுவா, நான் கசகசா ஆட் பண்ணல. ஸோ இந்த கத்திரிக்காய் சாதம் ஜோராக ரெடி ஆகிடுத்து. டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் பண்ணி எடுத்துன்னு போனேன்னா மத்தியான வேலை டப்பாவை திறக்கிறது ஆஃபீஸ் ஃபுல்லாக அவங்க கொண்டு இருக்கும். இல்லை ஸ்கூலில் எல்லோரும் அவங்க டப்பாவை காலி பண்ணிவிடுவா. அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.